Good morning, one and all. Today discussing the topic current electricity. இப்போ ப்ரீவியஸ் லெசன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லியிருந்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரையிலும் பிரான்ச் ஆஃப் த ஃபிசிக்ஸ்னு சொல்லியிருப்போம். அடுத்தது நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம்னா விச் டீல் அபவுட் த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அப்போ சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருந்ததை மட்டும் படிச்சிருந்தோம்னா தட் இஸ் கால்டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்கிறது. ஸோ நவ் மூவிங் டு த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டிங்கிறது கரண்ட்டுங்கிற இந்த டெஃபினிஷன் எங்கேருந்து கொண்டுட்டு வர்றோம்னா இன்வென்ஷன் ஆஃப் த பேட்ரின்னு சொல்லுவோம். அப்போ பேட்டரியோட இன்வென்ஷன் யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வோல்டோன்னு சொல்லுவோம். அப்போ அவரோட கான்செப்டுக்கு அப்புறம் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆர் கரண்ட்டுங்கிற டெஃபினிஷனுக்கே வரும். ரைட்டு. இப்போ கரண்ட்டை பொறுத்த வரையிலும் பார்ப்போம். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, பிஃபோர் வி கேன் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஆல் மேட்டர் இட் இஸ் மேட் அப் பை ஆட்டம்னு சொல்லுவோம். அப்போ எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா மேட்டர்ஸும் இட் இஸ் மேட் அப் பை ஆட்டம். த பாசிட்டிவ் சார்ஜஸ் தட் மீன்ஸ் இட் இஸ் த நியூக்ளியஸ் சென்டர் ஆஃப் த ஆட்டம். எலக்ட்ரான் மீன்ஸ் இட் இஸ் த நெகட்டிவ் சார்ஜஸ் இட் இஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருக்கும். ரைட். இது இப்போ நார்மலாக ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் சொல்லிடலாம். பட் நவ் வி கேன் டேக் த கண்டக்டர். இப்போ கண்டக்டரை பொறுத்த வரையில் என்ன பண்ணிடுறோம்னா இந்த எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னா இட் இஸ் லூஸ்லி அட்டாச்சு டு த நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ லூஸாக அட்டாச்சாக இருக்கிறதுனால தட் எலக்ட்ரான் என்ன பண்ணலான்னா இட் இஸ் ஃப்ரீ மூவிங்னு சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட் கன்சிடர் த கண்டக்டர். இதை ஒரு பீஸ் ஆஃப் த கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன இருக்குன்னா லூஸ்லி அட்டாச்சு டு த நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருக்கும். அப்போ தட் எலக்ட்ரான் இட் இஸ் மூவிங் த ரேண்டம் டைரக்ஷன்னு சொல்லிடலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இட் மீன்ஸ் இட் இது ரேண்டம் டைரக்ஷன்னு சொல்லிடும். அப்போ ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நோ நெட் மோஷன்னு சொல்லுவோம். ஏன்னா பர்டிகுலர் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ நவ் கிவிங் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளைடு பிட்வீன் த டூ எண்ட் ஆஃப் த கண்டக்டர்னு சொல்லுவோம். அப்போ பிட்வீன் த எண்டில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணும்போது ஹியர் தட் எலக்ட்ரான் கெட்டிங் த ஃபோர்ஸ் ஆஃப்டர் தட் இட் இஸ் மூவிங் த பர்டிகுலர் டைரக்ஷன்னு சொல்லுவோம். அப்போ இந்த எலக்ட்ரான் மூவிங் த பர்டிகுலர் டைரக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். அப்போ கரண்டோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த சார்ஜஸ் த்ரூ எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர்னு சொல்கிறது. அப்போ ஒரு ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனில் இந்த சார்ஜஸ் மூவ் ஆனதுன்னா டிபெண்ட் ஆன் த டைம். ஸோ தட் இஸ் கால்டு த எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் மூவிங்னு சொல்கிறோம்ல பர்டிகுலர் டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ ஒரு மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எடுத்திருந்தோம்னா எப்பயுமே ஹை கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்லேருந்து இட் இஸ் மூவிங் த லோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அப்போ மாஸை பொறுத்த வரையிலும் ஹை கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்லேருந்து லோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கும். ஸோ இட் இஸ் த சேம் மேனர் த பாசிட்டிவ் சார்ஜஸை பொறுத்த வரையிலும் high electrostatic potential to it is moving the low electrostatic potential னு சொல்லுவோம். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸை பொறுத்த வரையிலும் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்லேருந்து ஹை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மூவிங்கை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லியிருக்கோம். ரைட். நான் மூவிங் டு த கரண்ட் டெஃபினிஷன். ஸோ இப்போ கரண்டோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா the rate of flow of the charges through any cross section in a conductor is called the electric current னு சொல்லுவோம். இப்போ ஒரு கண்டக்டரோட ஏரியாவை நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ இதில் நமக்கு என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஏரியான்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகி போகும்போது இது எதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறோம்னா டயத்தை டிபெண்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு த எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லணும். ரைட். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டை பொறுத்த வரையிலும் த நெட் சார்ஜ் Q பாசிங் த்ரூ த ஏரியா ஆஃப் த கண்டக்டர் இன் டைம்னு சொல்லுவோம். அப்போ பர்டிகுலர் டயத்தை டிபெண்ட் பண்ணி சார்ஜஸ் ஒரு ஏரியா ஆஃப் த கண்டக்டரில் மூவ் ஆனதுன்னா தட் இஸ் கால்டு த கரண்ட்னு சொல்கிறோம். ஸோ ரைட் டவுன் த ஈக்குவேஷன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு Q/T சொல்லுவோம். அப்போ கரண்டோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q/T. இப்போ இந்த ஃப்ளோ ஆஃப் த சார்ஜஸ்ங்கிறது இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ளோ ஆஃப் த சார்ஜஸ் ஒரு வேரியேஷன் இருக்கிறதுனால கரண்ட் என்ன ஆகுதுன்னா வேரியேஷன் ஆகுது. அப்போ கரண்ட்டுக்கு நம்ம ஒரு
average value எடுக்கணும். So that average value of the current is equal to the del q. So that means it is a del q of the charges flowing in a time interval பொறுத்த வரையிலும் del t ன்னு எடுப்போம். அப்போ that means it is a average current value ன்னு சொல்றது. ரைட். இப்போ சார்ஜஸ் ஃப்ளோயிங் வந்து சேஞ்சஸ் ஆகுறதுனால அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன சேஞ்சஸ் ஆகும்னா கரண்ட் சேஞ்சஸ் ஆகுது அட் த டைமிங்கில். அப்போ நவ் வி கேன் ஃபைண்ட் அவுட் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் பொறுத்த வரையிலும் லிமிட் எங்கேருந்து எடுக்கிறோம்னா del t 0 எடுக்கும். நவ் வி கேன் ஃபைண்ட் த ஆவரேஜ் கரண்ட் பொறுத்த வரையிலும் I equal to limit del t is 0 to அப்போ இங்கே என்ன வரும்னா del q by del t. ஸோ இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா that is a dq by dt. So that is called the equation of the instantaneous current. அதாவது பர்டிகுலர் டைமிங்கில் அந்த கண்டக்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா that formula is usingனு சொல்லுவோம். So that is called the electric currentனு சொல்கிறது. Right. Now moving to the unit of the electric current. Unit of the electric current பொறுத்த வரையில் நம்ம என்னன்னு எடுக்கலாம்னா ஆம்பியர்னு எடுப்போம். யூனிட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் பொறுத்த வரையிலும் ஆம்பியர்னு சொல்கிறது. அப்போ 1 ஆம்பியருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கூலும் ஆஃப் த சார்ஜஸ் பாசிங் பர்பண்டிகுலர் கிராஸ் செக்ஷன் இன் 1 யூனிட் டைம்னு சொல்லுவோம். அப்போ 1 ஆம்பியர் மீன்ஸ் 1 கூலும் பர் 1 செகண்ட். அப்போ 1 கூலும் ஆஃப் த சார்ஜஸ் பாசிங் பர்பண்டிகுலர் கிராஸ் செக்ஷன் அட் 1 செகண்ட் எடுத்தோம்னா that is called the 1 ampere னு சொல்றது. that is the unit of the current or define 1 ampere னா இதை நம்ம எழுதணும். இது one of the 2 mark question. current ஓட definition another ஒரு 2 mark question. right. now moving to the drift velocity னு சொல்லுவோம். ரைட். இப்போ இது வந்து கரண்டோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் சொல்லுவோம், கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்லுவோம். கன்வென்ஷனல் கரண்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு பேட்டரியில் நம்ம என்ன கனெக்ட் பண்ணிடுறோம்னா ஒரு பல்பு ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பல்பு என்ன ஆகும், சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா பல்பு வந்து க்ளோயிங் ஆகும்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கரண்டோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் நம்ம சொல்கிறோம்னா பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்டோட டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்டோட டைரக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ நான் மூவிங் டு த அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பொறுத்த வரையிலும் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம்னா இப்போ கண்டக்டரை பொறுத்த வரையிலும் ஃப்ரீ எலக்ட்ரான் மூவிங் த ரேண்டம் டைரக்ஷன்னு சொல்லிடுது. So now moving to the drift velocity, that is a simple v suffixல d இருக்கும். ரைட். இப்போ கண்டக்டரை கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் என்னன்னு சொல்லியிருந்தோம்னா இட் இஸ் மூவிங் த ரேண்டம் டைரக்ஷன் சொல்லியிருந்தோம். அப்போது எலக்ட்ரான்ஸ் மூவிங் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் எடுத்துக்கலாம். அப்போ இட் இஸ் மூவிங் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் சொல்லுவோம். அப்போ தேர் இஸ் நோ எனி நெட் மோஷன் சொல்லிடும். இப்போ இந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆனதுன்னா தட் இஸ் கால்டு த கரண்ட்னு சொல்லிடும். இதை எப்படி நம்ம பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும்னா பிட்வீன் த டூ எண்ட் ஆஃப் த கண்டக்டரில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த பேட்டரின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பேட்டரி மூலமாக we can apply the எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லிடுறேன். அப்போ பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுனால ஃப்ரீ எலக்ட்ரான் கெட்டிங் த ஒன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது, ஃப்ரீ எலக்ட்ரான் கெட்டிங் த ஃபோர்ஸ். அப்போ தட் ஃபோர்ஸ்னால தட் ஃப்ரீ எலக்ட்ரான் கெட்டிங் த ஆக்சிலரேஷன்னு சொல்லுவோம். இப்போ ஆக்சிலரேஷன் ஆகும்போது ஃப்ரீ எலக்ட்ரான் மூவிங் இன் ஏ ரேண்டம் டைரக்ஷன்னு சொல்லிடுது. ரைட். இப்போ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா தட் ஃப்ரீ எலக்ட்ரான் கொலிஷன் வித் த பாசிட்டிவ் அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறதுனால ஆக்சிலரேஷன் இருக்கும். அப்போ இட் இஸ் கொலைடு த பாசிட்டிவ் அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாசிட்டிவ் அயான்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணுறோம்.
சென்டர் கோரில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், எலக்ட்ரான் ஃப்ரீலி மூவிங்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான், ஸோ இட் இஸ் மூவிங் ஈஸிலின்னு சொல்லுவோம். அப்போ இந்த எலக்ட்ரான் மூவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆட்டம் பொறுத்த வரையிலும் நெட் பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு த பாசிட்டிவ் அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் மாதிரி எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ தட் ஃப்ரீ எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆகிறதுனால கொலிஷன் வித் த பாசிட்டிவ் அயான்ஸ். அப்போ இது கொலிஷன் ஆகிறதுனால நம்ம என்ன எடுக்கலாம்னா டைம் எடுக்கலாம். இப்போ டைம் டேக்கன் பிட்வீன் த டூ சக்சஸிவ் கொலிஷன்ங்கிறது என்னன்னு சொல்கிறோம்னா டவுன்னு எடுத்துக்கும். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் கெட்டிங் த ஆக்சிலரேஷன் சொல்லி இருந்தோம், தட் இது ஏ வெக்டர்னு சொல்லுவோம். இப்போ இது இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, அப்போ எஃப்னு சொல்லியிருப்போம். நார்மல் அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதலாம். ஸோ தட் மீன்ஸ் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபோர்ஸை பொறுத்தவரையில் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஒரு சார்ஜஸ் இருந்ததுன்னா இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் இன் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து சொல்லணும். அப்போ ஃபோர்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னா QEன்னு சொல்லுவோம். அப்போ Qங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்ன்னு சொல்கிறது. அப்போ சார்ஜஸ் இங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்னன்னா எலக்ட்ரான்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரான் மீன்ஸ் ஈங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இது நெகட்டிவ் சார்ஜஸ்னால மைனஸ், தட் இது இ வெக்டர். அப்போ ஃபோர்ஸை பொறுத்த வரையில் என்னன்னு சொல்லிடுறோம்னா மைனஸ் இ அண்டு கேபிட்டல் இ வெக்டர்னு சொல்லுவோம். நவ் சப்ஸ்டியூட் தட் வேல்யூ. இப்போ ஆக்சிலரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இ வெக்டர் பை எம்னு சொல்லுவோம். ஸோ நவ் சப்ஸ்டியூட் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவேஷன். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பொறுத்த வரையில் என்னன்னு சொல்லலாம்னா VD ஈக்குவல் டு ஏ வெக்டர் டவுன்னு சொல்லுவோம். இது நார்மல் வெலாசிட்டிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஆக்சிலரேஷன் பொறுத்த வரையிலும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் கால்டு த ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். அதாவது ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு dv பை dtன்னு எழுதலாம். அப்போ விங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக எழுதும்போது ATன்னு சொல்லுவோம். ஸோ நவ் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவேஷன் VD ஈக்குவல் டு A. டைம் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா டவுன்னு எடுக்கிறோம். நவ் we can substitute the A value. அப்போ finally we getting the equation of the drift velocity. So that means minus E tau by m into E vector. So that is called the drift velocity ன்னு சொல்றோம். ரைட், இப்போ இந்த drift velocity பொறுத்த வரையில் இது இட் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்றதுனால now substitute the mu ன்னு சொல்லுவோம். அப்போ that means mu E vector. அப்போ மியூவோட வேல்யூ என்னன்னு பாருங்க, மியூங்கிறது என்னன்னா E tau by mன்னு சொல்லுவோம். ரைட், அப்போ drift velocity பொறுத்த வரையில் என்னன்னு சொல்லிடுறோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ E vector. ரைட், இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், அடுத்தது நம்ம இதோட அனதர் டெஃபினிஷனை என்னன்னு சொல்லுவோம்னா மொபிலிட்டின்னு ஒன்று பார்ப்போம். அனதர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். மொபிலிட்டி பொறுத்த வரையிலும் மியூன்னு எழுதுறது. இப்போ மொபிலிட்டி பொறுத்த வரையும் இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் கொண்டுட்டு வர போகிறேன். மொபிலிட்டிங்கிறது என்னன்னா மியூ ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, magnitude of the drift velocity per unit electric field, per unit electric field ன்னு சொல்லுவோம். so that is called the mobility ன்னு சொல்றேன். இப்போ யூனிட் ஆஃப் த மொபிலிட்டி எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இதோட யூனிட் என்னது, drift velocityயோட யூனிட் பொறுத்த வரையிலும் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லியிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து சொல்லும்போது நியூட்டன் பர் கூலும் சொல்லியிருப்போம். அனதர் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் பர் மீட்டர்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா வோல்ட் பர் மீட்டர். ஸோ ரீஅரேஞ்ச் தட் ஈக்குவேஷன் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வெர்ஸ் வோல்ட் இன்வெர்ஸ். ஸோ தட் இஸ் கால்டு த யூனிட் ஆஃப் த மொபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரையில் ரெண்டு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஒன்று, அனதர் ஒன் இது மொபிலிட்டி. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி acquired by the free electron when it is applied the electric field. அப்போ it is drift towards the positive terminal. அப்போ இந்த free electron வந்து ஒரு drift ஆகி
பாசிட்டிவ் டெர்மினல் மூவ் ஆகுது. தட் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் கால்டு த drift velocity. மொபிலிட்டியை பொறுத்த வரையிலும் the magnitude of the drift velocity per unit of electric field, so that is called the mobility. இதை பொறுத்த வரையில் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின் பொறுத்த வரையிலும் difference between the mobility and drift velocity ன்னு கேட்பாங்க. So now moving to the another important 5 mark question, so that is called the microscopic model of the electric current. இப்போ மைக்ரோஸ்கோபிக்னா வெரி ஸ்மால்னு சொல்லும். அப்போ இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் பார்க்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின். ஜென்ரலாக கேட்கும்போது எக்ஸ்பிளைன் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அனதர் வேங்கிறது என்னென்னா what are the relation between the current and drift velocity ன்னு கேட்பாங்க. that is the another method of the question. So consider the conductor. கண்டக்டரை பொறுத்த வரையிலும் ஏரியா என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஏன்னு எடுக்கிறோம். அப்போ ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இன் ஏ கண்டக்டர் பொறுத்த வரையிலும் ஏன்னு சொல்லிடுறோம். ரைட். நவ் ஹியர் அப்ளை த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டு ரைட் சைட் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்னு சொல்லுவோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன். Now consider the small element, so that is the volume element ன்னு சொல்லுவோம். இந்த வால்யூம் எலமெண்ட்டோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா dx ன்னு சொல்லுவோம். அப்போ வால்யூம் எலமெண்ட்டோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா that is the dx. ரைட். இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் இட் இஸ் மூவிங் த ரேண்டம் டைரக்ஷன் சொல்லிடுவோம். அப்ளைடு த எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரையிலும் இட் இஸ் மூவிங் த பர்டிகுலர் டைரக்ஷன். தட் மீன்ஸ் இட் இஸ் த drift towards the பாசிட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்டு த drift velocity. ஸோ தட் இஸ் த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் என்னன்னு சொல்லிடுறோம்னா ஏன்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்ன கன்சிடர் பண்ணுறீங்கன்னா என்னென்னு ஒரு வேல்யூ கன்சிடர் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரையில் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் அட் ஏ பர்டிகுலர் யூனிட் வால்யூம்னு சொல்லுவோம். number of the electron in a unit volume ன்னு சொல்றேன். now we can find out the drift velocity. velocity பொறுத்த வரையில் ஆல்ரெடி நம்ம சொல்லி இருந்தது தான் rate of change of displacement. length எவ்வளவு இருக்குன்னா dx. ஸோ டயத்தை டிபெண்ட் பண்ணும்போது dx by dt ன்னு சொல்றோம். ஸோ இதில் இருந்து ரீஅரேஞ்ச் தட் ஈக்குவேஷன் dxங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா bd into dt ன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த வேல்யூ ஆஃப் த dx. அப்போ dx என்னன்னு சொல்லிடுறேன்னா bd into dt. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் அவைலபிள் இன் ஏ வால்யூம் எலமெண்ட். வால்யூம் எலமெண்ட்னா என்னன்னா ஒரு கண்டக்டர் இருந்ததுன்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா தட் இஸ் வால்யூம் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வால்யூம் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுல நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் பொறுத்த வரையிலும் இனிய வால்யூம் எலமெண்ட் என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம்னு சொல்லுவோம். அப்போ வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். அது என்னென்னு நம்ம ஆல்ரெடி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். வால்யூம் பொறுத்த வரையில் என்னன்னா லென்த் இன்ட்டு ஏரியான்னு சொல்லுவோம். ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஏன்னு தெரியும். லென்த் என்னது dx. அப்போ இங்கே நம்ம எதை கொண்டுட்டு வரோம்னா நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம்ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு த நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் அவைலபிள் இன் ஏ வால்யூம் எலமெண்ட்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த dxக்கு போது எதை சப்ஸ்டிட் பண்ணலான்னா vd into dt. இப்போ சப்ஸ்டிட் பண்ணி எழுதுங்க a equal to bd into dt into என்னன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் இன் ஏ வால்யூம் எலமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நவ் மூவிங் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் த சார்ஜஸ் இன் ஏ வால்யூம் எலமெண்ட். அப்போ டோட்டல் சார்ஜஸ் என்னன்னு சொல்கிறோம்னா dqன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா சார்ஜ் இன்ட்டு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் அவைலபிள் இன் ஏ வால்யூம் எலமெண்ட்னு சொல்லிடுங்க. நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் அவைலபிள் இன் ஏ வால்யூம் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வால்யூம் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சார்ஜை பொறுத்த வரையில் நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம்னா ஈன்னு சொல்லியிருந்தோம்.
அப்போ நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம் பொறுத்த வரையிலும் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A Vd into dt n. So that is called the dq, total number of the charges ன்னு சொல்லுவோம். Already we know the current equation. Current equation என்னன்னு சொல்லியிருந்தோம்? I equal to dq by dt ன்னு சொல்லியிருந்தோம். இப்போ now we can substitute the dq value. So finally we get the electron A Vd dt into n divided by dt. But dt cancel பண்ணிடலாம். அப்போ finally we get the equation of the electric current I equal to rearrange பண்ணி எழுதிக்கிறேன் NA VD A ன்னு சொல்லுவோம். So that is called the current in a flowing a conductor ன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே கரண்ட்டுக்கும் drift velocityக்கும் இடையில ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா n கான்ஸ்டன்ட் E சார்ஜஸ் ஏங்கிறது ஏரியா. இதை கான்ஸ்டன்ட் வேல்யூவாக எடுத்துக்கிட்டோம்னா current is directly proportional to the drift velocity. So that is the relation between the current and drift velocity ன்னு சொல்லுவோம். So இதிலேருந்து now moving to the another definition, current density ன்னு ஒன்று சொல்கிறது. So now current density பொறுத்த வரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா J ன்னு சொல்லுவோம். So இது இண்டிவிஜுவலாக ஒரு 2 mark question, current density. So that is the simple J ன்னு சொல்கிறது. ரைட். இப்போ கரண்ட் டென்சிட்டியை பொறுத்த வரையிலும் கரண்ட் பர் யூனிட் ஏரியான்னு சொல்லுவோம். அப்போ கரண்ட் டென்சிட்டி இட் இஸ் ஈக்குவல் டு I by ஏன்னு சொல்லுவோம். கரண்ட் பர் யூனிட் ஏரியா. இப்போ யூனிட் எழுதிடலான்னு நினைக்கிறேன். கரண்டோட யூனிட் என்னது? ஆம்பியர். ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர்டு. இதை மாற்றி எழுதினோம்னா என்ன கிடைக்கும்னா ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் 2ன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி. Now already find out the current. So substituting that value, current density it is equal to I ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்கணும்? NE VD A divided by A ன்னு சொல்லுவோம். A கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ கரண்ட் டென்சிட்டியை பாருங்கள் NE VD. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா we can substitute the drift velocity. Drift velocity ஸ்டார்டிங்கில் இதுக்கு பிஃபோர் கொஸ்டினில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா J equal to NE minus E tau by M into E vector ன்னு சொல்லிடுறோம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ கரண்ட் டென்சிட்டி இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் N E ஸ்கொயர் tau by M into E vector எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தோம்னா இட் இஸ் a கான்ஸ்டன்ட் வேல்யூ. மாஸ், நம்பர் ஆஃப் த எலக்ட்ரிக்கோட சார்ஜஸ், எலக்ட்ரானோட சார்ஜஸ், டவுங்கிறது டைம். ஸோ தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜே வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மான்னு சொல்லுவோம். ஸோ சிக்மாங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இங்கே கண்டக்டிவிட்டிங்கிறது என்னென்னு பாருங்கள், சிக்மா ஈக்குவல் டு என் இ ஸ்கொயர் டவு பை எம். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு த ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். அப்போ 1 பை சிக்மான்னு சொல்கிறது. அப்போ இதுலேருந்து எழுதுனீங்கன்னா என்ன வரும்? ரெசிஸ்டிவிட்டிங்கிறது எம் பை என் இ ஸ்கொயர் டவுன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த ரெசிஸ்டிவிட்டி. இப்போ கரண்ட் டென்சிட்டிங்கிறது நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் எழுதுனீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஜே வெக்டர் இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ வெக்டர். ஸோ தட் இஸ் த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த இதில் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஒன்று சொல்லுவோம். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் சொல்கிறது. என்னன்னா இப்போ பேட்டரியிலேருந்து எந்த விதமான எலக்ட்ரான்ஸ் இங்கே ஃப்ளோயிங் ஆக போகிறதில்ல. பேட்டரியிலேருந்து என்ன பண்ணதுன்னா எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் எனர்ஜி மட்டும்தான் ஃப்ளோயிங் ஆகும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃபோனில் நிறைய பேர் நம்ம கண்டினியூஸாக யூஸ் ஆனதுன்னா சார்ஜ் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். செல்ஃபோனை என்ன பண்ணுறோம்? சார்ஜ் போட போகிறோன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு மீனிங்குமே இட் இஸ் ராங்னு சொல்கிறது. என்னன்னா செல்ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய பேட்டரியில் எலக்ட்ரான்ஸ் ரெடியூஸ் ஆக போகிறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய சார்ஜஸ் குறையிறது இல்லை. பேட்டரியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, கரண்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அங்கே அந்த எலக்ட்ரான்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்டர்னலாக எனர்ஜியை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே மூவ் ஆகுதுன்னா ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது
அப்போ பேட்டரியிலேருந்து எனர்ஜி மட்டும்தான் மூவிங் ஆகுமே வழிய எந்த விதத்துலையும் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக போகிறதில்லை. ரைட். அடுத்தது ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻⁴ மீட்டர்/செகண்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் a வெரி லோ வேல்யூன்னு சொல்கிறது. இப்போ ஃப்ரீ எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 10⁻⁻⁴ மீட்டர்/செகண்ட்னு இருந்ததுன்னா இட் இஸ் வெரி ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். பட் நீங்கள் ஃபேனோ அல்லது லைட்டோ சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா லைட் க்ளோயிங் ஆகுது, ஃபேன் ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இந்த ஸ்பீடில் மூவ் ஆனதுன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு 1 hour உட்காந்துருந்தா தான் ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இங்கே என்ன ப்ராசஸிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் டெர்மினலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரு ஃபோர்ஸை எங்கே கிரியேட் பண்ணோம்னா அனதர் எலக்ட்ரான்ஸுக்கு கிரியேட் பண்ணும். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா சடனாக வந்து வெலாசிட்டி ஆஃப் த லைட்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எங்கே மூவ் ஆகுதுன்னா கண்டக்டருக்கு மூவ் ஆகுது. அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் மூவிங் அனதர் எண்ட், ஸோ கரண்ட் ஃப்ளோயிங்னு சொல்லுவோம். அப்போ இமிடியட்லி நமக்கு பல்பு க்ளோயிங் ஆகுறது, ஃபேன் ரொட்டேட் ஆகுறது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் த லைட் அந்த ஸ்பீடில் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ்லேயும் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஸோ தட் இது 2 கான்செப்ட் வந்து இது ஜென்ரலாக சொல்கிறது. ரைட். இப்போ கரண்ட்டை பொறுத்த வரையிலும் இது ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். கரண்ட் டென்சிட்டிங்கிறது என்னன்னா வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்கிறது. இதை எப்படி நம்ம எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் டென்சிட்டி இட் இஸ் ஈக்குவல் டு I/ஏரியா வெக்டர். இப்போ கரண்ட்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, கரண்ட் ஈக்குவல் டு ஸ்கேலார் ப்ராடக்டில் எழுதிடலாம் J வெக்டர் டாட் A வெக்டர். அப்போ 2 வெக்டர்ஸை நம்ம மல்டிப்ளைங் பண்ணுறோம். தட் இது ப்ராடக்டை பொறுத்த வரையிலும் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லும்போது ரிசல்டன்ட் எனக்கு எதில் கிடைக்குதுன்னா ஸ்கேலாரில் கிடைக்குது. பட் கரண்ட் டென்சிட்டிங்கிறது இட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி, பட் கரண்ட்டுங்கிறது இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட். இந்த டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா கரண்ட் டென்சிட்டி இருக்கும். அதே டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா கரண்ட் ஃப்ளோயிங் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 mark question.